மாந்திரிகத்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க முக்கியமாக இந்த கோவிலில் அமாவாசை நாளையில் வந்து இங்கே நடக்கிற அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், பிள்ளையவள் சூன்யம் செஞ்சதால் ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து விடுபடலாம். அப்படி ஒரு கோவில் தான் இந்த கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு பஸ் வசதி இருக்குது. இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலை சோளக்காட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட முகவரியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், லொக்கேஷனையும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாந்திரிகத்தால் ரொம்பவுமே எங்களுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது, தொடர்ந்து எனக்கு செய்வனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்க அமாவாசை நாளில் இந்த கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் கோவிலில் வந்து கும்பிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போங்க. அதே மாதிரி செப்பு தகடை எழுதி அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டியிருப்பாங்க, அங்கே வந்து எழுதி கட்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி 48 நாளையில் நம்ம கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் வந்து அதை வந்து விலக்கி விடுறாங்க. நன்றி, நமச்சிவாய.